ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நம்ம இன்றைக்கி முட்டை ரோஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கு தேவையானது 8 முட்டை, அப்புறம் ஒரு 4 சவாலான பெரிய உள்ளி நீள நீளமாக அரிஞ்சிருக்கேன். அப்புறம் ஒரு 4 தக்காளி பழம், 4 தக்காளி சின்னதுன்னா 4, பெருசுன்னா 3. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பஞ்சசாரைனா கொஞ்சோண்டு சீனி, ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் சீனி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ரோஸ்ட்டு பண்ணுவோமா? முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அது சூடாகலைன்னா சூடாகட்டும். நல்லா சூடாகிட்டு முதல்ல கடுகு போடணும். கடுகு போட்டுனது இதில் கொஞ்சோண்டு வெந்தயம். இந்த வெந்தயம் எதுக்குன்னா, இந்த முட்டையில் நம்மளுக்கு ஒரு உளும்பு வாடை எடுக்கும், அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கும் இந்த 2 வெந்தயம் போடணும். இதில் கசக்க எண்ணெய் செய்யாது. இது போட்டு அந்த முட்டையோட ஸ்மெல் நம்ம பாத்திரத்தில் எதுலேயுமே இருக்காது. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய உள்ளி போடணும். இது வதக்கிட்டே இருக்கணும். இது வசங்க லேட் ஆகும், அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் அது சீக்கிரம் வதக்கி எடுத்துடலாம். அதனால் கொஞ்சோண்டு உப்பு போடணும். அதுக்கப்புறம் திரும்ப வதக்கி எடுக்கணும். கலர் கொஞ்சம் மாறிட்டு இப்போ நம்ம இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்ததும் அது நல்லா வெந்து உடையணும் இந்த தக்காளி பழம். அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த தக்காளி பழம் உள்ளி எல்லாம் நல்லா வெந்து உடஞ்சி வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ இது கூட இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட் இது கூட சேர்க்கணும். நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்க்கணும். மசாலா சேர்க்கணும். முதல்ல மல்லிப்பொடி சேர்க்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பொடி சேர்த்தோம்னா அப்புறம் மிளகு பொடி சேர்க்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் மசாலா நம்மளுக்கு. அப்புறம் குழம்பு டேஸ்ட் இருக்காது. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்படி இலக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலையும் மஞ்சள் பொடியும் சேர்க்கணும். நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்குங்கன்னா அடிப்பிடிச்சு கரிஞ்சிரும் மசாலா. டேஸ்ட் இருக்காது அந்த குழம்புக்கு. மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடிப்பிடிக்கலாம். இந்த மாதிரி நல்ல இதானா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சேர்க்குறதுன்னா இந்த மிளகு, எரிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்த்து வரும்போது இந்த பஞ்சசாரை சேர்க்கும்போது குழம்பு ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் அது சேர்க்குறது. அப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சோண்டு தண்ணி. நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு போகுது, என்னது ரோஸ்ட்டு தானே, அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலையோட ஸ்மெல்லு போகணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். மசாலா இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் முட்டை சேர்க்கணும். மூடி போட்டுடலாம், கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திளைச்சிட்டு இந்த மசாலா இந்த எண்ணெய் எப்படி தெரியுது வரணும். இந்த டைமில் நம்ம முட்டை இதில் போடணும். முட்டை எடுத்து இப்படி போடக்கூடாது, இந்த மாதிரி போடணும். அப்போ தான் இந்த மசாலா இந்த முட்டை எல்லா முட்டையிலையுமே இந்த இதில் உள்ளதும் வெளியில் இறங்கும், மசாலையெல்லாம் உள்ளே பிடிக்கும். அதுக்காக தான். இனி இப்போ இதை லேசாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு
5 நிமிஷம் வந்து சிம்மிலே போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் மசாலா பிடிக்கும் அந்த முட்டையில், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சிம்மில் வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாப்பா ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை ரோஸ்ட் ரெடி. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.